உரிமைக்காலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, டெல்லியில் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் டெல்லியில் தற்பொழுது முகாமிட்டுள்ளார். துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட போவதாக சில செய்திகள். அதே வேளையில என்டிஏ கூட்டணியில 60 சீட்டுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்க போவதாக பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆக மொத்தத்துல என்டிஏவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்ள போகின்றார், தன் கட்சியை இணைத்துக் கொள்ள போகின்றார் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி எவ்வளவு தூரம் உண்மை, நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான பாசிபிள் இருக்கின்றதா இல்லையா அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை உங்களுடைய ரைட் அப்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரா, இல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போனா சரியானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ரைட் அப் வந்து எழுதிருங்க. சரிங்களா? சரி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய போகின்றார், இது போன்ற செய்தி தற்பொழுது எதற்காக பூதாகரமாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது? என்ன காரணம்? இது வந்து புதிய செய்தி கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஆல்ரெடி 2 முறை கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக சிபிஐ போய் ஆஜராயிருக்காரு. அவர் எப்பொழுதெல்லாம் சிபிஐ போய் இது போன்று ஆஜராகிறாரோ அப்பொழுதெல்லாம் இது போன்று சில கருத்து உருவாக்கங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அந்த வகையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்றைய தினத்துல இப்ப நான் பேசியிருக்க இந்த வேலையில தற்பொழுது டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அதாவது நாளைக்கு சிபிஐ விசாரணைக்காக ஆஜராவதற்காக விஜய் அவர்கள் போயிருக்காரு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போனதுனால, அதுவும் ஒரு நாள் ப்ரீவியஸாவே முன்னாடி போனதுனால இது போன்ற செய்திகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பூதாகரமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா அவர் என்டிஏல இணைய போறாரா இணைய போறது இல்லையா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். சரிங்களா? சரி, அபிஷியலா இது போன்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றதா என்பதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு கட்சிகளிலுமே ஸ்போக் பர்சன் அப்படின்னு சொல்லி நபர்கள் இருப்பாங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பகிரங்கமா பிரஸ் மீட்ல வந்து அறிவிப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்ட நபர்களை போன்று தமிழக வெற்றி கழகத்திலையுமே ஸ்போக் பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். அவங்க இதுவரைக்கும் எங்கேயும் தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணியில் இணைய போகின்றது என்று எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லவே இல்லை. சமூக வலைத்தளங்கள்ல எங்கேயும் பகிரவே இல்லை. எந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கூட நாங்க என்டிஏ கூட்டணி போறோம் அப்படின்றத அவங்க சொல்லவே கிடையாது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல என்டிஏ கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது அது காலம் தான் பதில் சொல்லும். அடுத்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இது நாள் வரைக்கும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அரசியல் கட்சிக்குள்ள நடந்த சில பல நிகழ்வுகள், அதனை வைத்து அவர் என்டிஏ கூட்டணி போவாரா போக மாட்டாரா அப்படின்றத நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் நம்ம கொஞ்சம் சொல்லிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ எம் நாட் அ கிங் மேக்கர், ஐ வாண்ட் டு பி எ கிங் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கிங்குக்கும் கிங் மேக்கருக்கும் என்ன டிஃபரெண்ட், யார் ஆட்சியில இருக்கணும் யார் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதனை தீர்மானிக்கக்கூடிய நபர் தான் கிங் மேக்கர். நீ ஆட்சியில இருக்கணும், நீ ஆட்சியில இருக்கக்கூடாது, உன்னை நான் ஆட்சி கட்டில அமர்த்துவேன், உன்னை நான் ஆட்சி கட்டில அமர்த்த மாட்டேன் என்று ஒருவரை ராஜாவாக தீர்மானிக்கக்கூடிய நபர் தான் கிங் மேக்கர். ஐ எம் நாட் அ கிங் மேக்கர் அப்படின்றத விஜய் பதிவு பண்ணிருக்காரு. ஐ வாண்ட் டு பி எ கிங், நான் அந்த இடத்துல கிங்கா இருக்கணும், நான் தான் அந்த ராஜாவாவே இருக்கணும், நான் வந்து கிங் மேக்கரா இருக்க விரும்பல, நான் ராஜாவா இருக்கணும், நான் வந்து முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்றத விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிட்ட தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படிங்கிற பட்சத்துல இவர் என்டிஏ கூட்டணி போவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா என்டிஏ கூட்டணி போனாரா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டு கொடுக்க மாட்டார், முதலமைச்சர் பதவியை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்ல துணை முதலமைச்சர் பதவிக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஏடிஎம்கேல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நேற்று வந்த விஜய என்னுடைய கட்சிக்குள்ள துணை முதலமைச்சர் நீ சொல்லுவேன் நான் ஏத்துக்கிறேன்மா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாம 60 சீட்டு சொன்னாங்க தெரியுமா, அந்த 60 சீட்ல அந்த 60 தொகுதிகளை சார்ந்த ஏடிஎம்கேனுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருபோதும் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்.
இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிற பட்சத்துல என்டிஏ கூட்டணிக்கு இவர் போவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். சரிங்களா? சரி, அடுத்து விஜய் அவர்கள் தன்னுடைய முதலாம் மாநாடு விக்கிரவாண்டியில போட்டார் இல்லையா? அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை எதிரி என்று அறிவித்த நபர்கள் யார் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். சோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் பாஜக கூட கூட்டணி போவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பாஜக கூட கூட்டணி போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த 5 கொள்கை தலைவரா அவர் அறிவித்திருக்கவே மாட்டார். அந்த 5 கொள்கை தலைவர்கள்ல ஒரு தலைவர்களாக அவர் எப்பயோ சாவகத்துக்கு வச்சிருந்திருப்பார். கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த மாதிரி அவர் அறிவிக்கவில்லை. அவர் அறிவித்த அந்த 5 கொள்கை தலைவர்களுமே சனாதன சிந்தனைக்கு எதிர் சிந்தனையை கொண்ட நபர்கள். அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார்கள், இவங்கெல்லாம் யாருன்றது தெரியும். சோ அப்படியே பட்சத்துல என்னுடைய கொள்கை தலைவர்கள் இவர்கள் என்று அறிவித்து விட்டு அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவாரா அப்படின்னா அதற்கான பாசிபிள் கிடையாது. ஆனா காலம் பதில் சொல்லும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிர்வாகிகள் கூட்டம், ஒரு பொதுக்குழு நிர்வாகிகள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கூட்டம். சோ அந்த கூட்டத்துல ஒரு சில தீர்மானங்கள் போட்டாங்க. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தீர்மானங்கள் போட்டாங்க. அதுல அவங்க போடப்பட்ட தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானம் என்னவென்றால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத ஒரு தீர்மானமாவே போட்டிருக்காங்க. இப்ப நீங்க தாவேகா காரங்க நிறைய இடங்கள சுவர் விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுவர் விளம்பரங்கள் எல்லா இடங்களுமே போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற ஸ்லோகன் இருக்கும். அது ஒரு அஜெண்டாவே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீ எங்க இந்த விளம்பரம் பண்ணாலும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னா விஜய் தான் சிஎம்மா இருக்கணும், நான் தான் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்றத அவர் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். சோ அப்படி பட்சத்துல முதல்வர் வேட்பாளரை விட்டு கொடுத்துட்டு அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவாரா அப்படின்னா அதற்கு பாசிபிள் என்பது மிக மிக குறைவு தான். இருந்தாலும் காலம் பதில் சொல்லும். எப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அந்த விஷயம் மட்டும் கிடையாது. அதே கூட்டத்துல, அதாவது இந்த நிர்வாகிகள் போடப்பட்ட ஒரு 6-7 மாதத்திற்கு முன்னாடி நிர்வாகிகள் கூட்டம் போட்டாங்க தெரியுமா? அந்த கூட்டத்திலும் கூட இன்னொரு தீர்மானம் போட்டாங்க. ரொம்ப முக்கியமான தீர்மானம். அனைத்து முடிவுகளும் எடுக்கும் இறுதி அதிகாரம் அது விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, கட்சி சார்ந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி முடிவு என்பது அது விஜய் அவர்கள் தான், அவருடைய கைகள் தான் இருக்கின்றது அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த யூகங்கள் அடிப்படையில் சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறது, அதே மாதிரி இந்த பத்திரிகை செய்திகள் சொல்றது, இது எதுவுமே ஒரு இறுதியான முடிவு கிடையாது. அனைத்துமே யூகத்தின் அடிப்படையில் எழுதுறதுதான். ஏன்னா நம்ம அரசியல் களத்தை பார்த்துக்கிருக்கோம். இன்னைக்கு வர செய்திகள் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் வர செய்திகள் தான். அதற்கு பின்பாக அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ் இவங்க கூட போக போறாங்க, தாவேகா கூட போக போறாங்க அப்படின்ற மாதிரி பல யூகங்கள் எழும்புச்சு. காங்கிரஸ்க்கு இத்தனை சீட்டு ஒதுக்கிட்டாங்க, பேசிட்டாங்க, அடிச்சு சொல்றேன் காங்கிரஸ் அங்கதான் போகும் அந்த மாதிரிலாம் பேசினாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஊடகங்கள்ல வர செய்திகள் எல்லாமே அது யூகத்தின் அடிப்படையில் வர செய்தி தான். ஸோ விஜய் அவர்கள் எடுக்கும் முடிவு தான் இறுதியான முடிவு. அவர் என்ன டிக்ளேர் பண்றாரோ அதுதான் இறுதியான முடிவு. ஸோ அவர் சொல்ற செய்தி தான் உண்மையான செய்தி. அப்படிங்கிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி போவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து முக்கியமான விஷயம், ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தாவேகா தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துல முக்கிய நிர்வாகிகள் சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, 234 தொகுதியிலுமே தாவேகா தனித்து களம் இறங்க போகின்றது அப்படின்ற விஷயத்த அவங்க பதிவு பண்ணாங்க. எந்த ஒரு ஊடகமே இதை மிகப்பெரிய ஒரு பேசுகோலாக பேசவில்லை. ஏன்னா இது ஒரு தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, அபிஷியல் ஸ்போக் பர்சன் சொன்னேன் தெரியுமா, அந்த அபிஷியல் ஸ்போக் பர்சன்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லயுமே போராட்டத்தை வழி நடத்தி இருக்கிறாங்க. சமீபத்துல அந்த 3 நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற போராட்டத்தை வழி நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், இந்த மாதிரி நாங்க 234 தொகுதியிலுமே தனியாக போட்டி போட போகின்றோம் என்பதனை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 234 தொகுதியிலும் தனியா போட்டி போட்டுட்டு அவங்க என்டிஏ கூட்டணி போவாரா அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? சோ இப்படி பட்சத்துல இது போன்ற சில பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. சோ இது யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடும், இல்ல உண்மையா கூட இருக்கலாம். அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் அறிவித்தாதான் அது ஒரு இறுதி முடிவாக இருக்க முடியும். சரிங்களா? சரி,
இந்த மாதிரி செய்திகள் வெளிவருது தெரியுமா? இது யாரு செட் பண்ற நரேட்டிவ் அப்படின்னா, இது திமுகவும் இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க பிஜேபியும் இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். திமுகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே எப்படியாச்சும் தாவேக்காவை பிஜேபி பக்கம் தள்ளி வைத்து விட வேண்டும். ஏன்னா தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நாம அறுவடை பண்ணிடலாம் தமிழ்நாட்டுல அப்படின்ற காரணத்துக்காக தொடர்ச்சியாக தாவேக்கா விஜய் வந்து எப்படியாச்சும் பிஜேபி பக்கம் சேர்த்துடணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, என்டிஏ கூட போகுது, என்டிஏ கூட போகுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க, ஊதி பெருசாக்குறாங்க. இங்கிட்டு பிஜேபி என்ன பண்றாங்கன்னா என்டிஏ கூட வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை ஊதி பெரிதாக்குறாங்க. ஸோ திமுக செய்யறாங்க அப்படின்னா விஜய அவர் வந்து ஒரு பிஜேபி காரு அப்படி மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் நாம வாங்கலாம் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம். விஜய உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம அந்த இளைஞருடைய வாக்கு எல்லாமே நாம வாங்கிடலாம், நாம திமுக டஃப் கொடுக்கலாம், நாம ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு விருப்பம். ஸோ ஆக மொத்தத்தில் விஜய் பிஜேபி பக்கம் தள்ளுறதுலையும் விஜய் பிஜேபி பக்கம் உள்ள இழுக்கிறதுலையும் இரண்டு கட்சிகளுமே வந்து போட்டி போட்டு வேலை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நரேட்டிவாவே வந்து திட்டமிட்ட இந்த இரண்டு கட்சிகளுமே உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய பார்வை அடிப்படையில் தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு போச்சு அப்படின்னா இது யாருக்கு பேராபத்து அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து. இல்ல திமுக வேணா சில சுய லாபங்கள் வந்து இருக்கலாம், ஆனா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பேராபத்து. இந்த பேராபத்து எதற்காக அப்படின்றத நான் சின்ன டேட்டாவை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாங்கிய வாக்குகள் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 45.38%. இதுவே ஏடிஎம்கே கூட்டணினா ஏடிஎம்கே கூட பிஜேபியும் இருந்தாங்க கடந்த 2021. ஏடிஎம்கே கூட்டணி வாங்கிய வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா அவங்க 39.71. ஸோ ஆக மொத்தத்துல இந்த இருபெரும் கட்சிகளுக்குமே இருக்கிற வாக்கு வித்தியாசம் எவ்வளவு பார்த்தோம்னா 5.67 மட்டும்தான், வெறும் 5.67%. ஸோ ஒருவேளை தமிழக ஒட்டிகளத்தினுடைய விஜய் அவர்கள் இவர் வந்து என்டிஏ கூட்டணி போயிட்டாரு அப்படின்னா இந்த 5.67% வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு விஜயால பெற்றுத்தர முடியாதா? ஈஸியா வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய இதுல அந்த வெப்சைட்ல வந்து ஆன்லைன் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்காருங்க. 1.5 கோடி கூட வேணாம், 1 கோடி கூட வச்சுக்கிடுவோம், வெறும் 1 கோடி கூட வச்சுக்கிறோம். 1 கோடின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்தபட்சம் 20% வரும். அப்ப இந்த 20% என்டிஏக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்க போறோமா, இல்ல 20% அவர் அந்த 20% இளைஞர்களை இடதுசாரி சிந்தனையாளர்களாகவே பிஜேபிக்கு எதிர் மனநிலை கொண்ட நபர்களாகவே தேக்கமடைய வைக்க போகின்றோமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதனால என்னுடைய பார்வை அடிப்படையில் தாவேகா என்டிஏ கூட போகக்கூடாது, அது போகவும் மாட்டார் அப்படின்றத நான் நம்புறேன் என்பதை கூறிக்கொண்டு, ஒருவேளை போனார் அப்படின்னா அது தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றதை நான் பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.